அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில். அதாவது குட்டி தீவுன்னு சொல்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனி தீவாக வந்து ஆற்றுக்கு நடுப்புற இது தனியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சைடு அழகாக தண்ணி போயிட்டுருக்கு, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, இதுவும் ஆறு. அழகாக நடுப்புற வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து சாதாரண ஓடையோ வாய்க்கால் தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கொள்ளிடத்தில் ஃபுல் தண்ணி வந்ததுன்னா எவ்வளோ தண்ணி வரும்னு நமக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த கோவில்லாம் வந்து ஒரு தீவாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தானே. ஊருக்குள்ளே நுழைய போகிறேங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கீழே ராமநல்லூரான இந்த குட்டி தீவு, இந்த மஜிலி மாவட்டத்தை போல் அசாமில் இருக்கிற இந்த மஜிலி மாதிரி ஓடுற ஆற்றுக்கு நடுப்புற இந்த மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி தீவுக்கு நம்ம போக போகிறோம். நம்ம ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே ராமநல்லூர். கொள்ளிடம் ஆற்றுல 2 பக்கமும் கொள்ளிடம் ஆறு போகும், நடுப்புற வந்து அந்த ஊர் இருக்கும். ஸோ அந்த ஊருக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிளம்பியாச்சு, நம்ம வண்டியில் போகிறோம். அப்பா, மாமா, அண்ணா போகிறோம். மாமா போகலாம். மாமா எடுப்பா, வண்டியாக எடுப்பா. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியப்பா வீட்டில் அப்படியே நின்று சக்திவேல் அண்ணனை அழைச்சிட்டு போகிறோம். பெரியம்மா வீட்டில் வண்டி நிற்கிது. ஊட்டுறக்கண்ணு ஊட்டி அதனால இருக்கு. என்ன சக்தி போகலாமா? மழை தான் வருது. மழை என்ன இப்போ வந்தானவா கரண்டி புரியும். அதிகமாக வந்துருச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது. சரி மக்களே, 3 பேர் வந்தோமா, அதனால ஒரு வண்டி அண்ணன் அழைச்சிக்கிட்டு நாங்கள் 2 பேரும், அவங்க 2 பேரும், மாமாவும் அப்பாவும் ஒரு வண்டியில் போக போகிறோம். கிளம்பியாச்சு. நீங்கள் வயசான ஆள் 2 இந்த வயசான வண்டியில் வாங்க, நாங்கள் இந்த புது வண்டியில் வாங்க. எல்லாம் செட். ஆமாம், நீங்கள் பழைய வண்டி வர மாட்டோம். ஓசி வண்டியாக இருந்தாலும் புது வண்டியாக தான் வேணும். சரி, கிளம்புங்க போகலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆறு வந்துட்டோம். நம்ம வந்த வண்டியெல்லாம் அங்கே கரையிலே வச்சுட்டு, கரைன்னா அங்கே தானே இருக்கு. இன்னும் அதான் கரை வந்து நம்ம அங்கே இருக்கு கரை. அப்படியே இந்த ஆலமரத்துக்கு கீழே பைக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம போகிறோம். போகலாமாப்பா? பார்த்தீங்கன்னா ஆற்றுல இறங்கி போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆறு தான் இது. ஒரு குட்டி தீவை காமிக்கிறோம்னு சொன்ன இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நிற்கிறது வந்து கொள்ளிடம் ஆற்றுல நிற்கிறோம். இப்போ ஆறுனா இது வந்து முழுசும் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு பங்கு அந்த பக்கம் இருக்குது. இந்த பச்சையாக பசுமையாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம குட்டி தீவு ஊர் இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளிடமே இங்கேருந்து இந்த குட்டி தீவுக்கு போகிறதே வந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி அந்த குட்டி தீவை நடுப்புற வச்சு அந்தானையும் ஒரு பகுதி அந்தான போகுது. அப்போ வந்து 2 பகுதியாக போகுது. இதுவே இவ்வளோ பெருசு, இது அளவுக்கு அந்தானி போகுது. நம்ம இந்த கரையிலேருந்து அந்தாண்ட கரைக்கு போகணும்னா 2.25 கிலோமீட்டர். நடுப்பற அந்த ஊரை வச்சு இருக்கு. இப்போ நம்ம வந்து பாதி இதில் நிற்கிறோம். ஆனால் இதுவே பெரிய ஆறு, இதே ஒரு கொள்ளிடம் போல் இது மட்டும்தான் ஒரு ஆறு மாதிரி தெரியும் நமக்கு பார்க்க. நமக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில். அதாவது குட்டி தீவுன்னு சொல்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனி தீவாக வந்து ஆற்றுக்கு நடுப்புற இது தனியாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது கிட்ட போய் காட்டுறோம் பாருங்கள். அதாவது ஊரே வந்து இருக்கிறது ஒன்று. அதாவது மேலே ராமநல்லூர், கீழே ராமநல்லூர்னு 2 ஊராக ஒரு குட்டி தீவு ஆற்றுக்கு நடுப்புற இருக்குது. அது இல்லாமல் இந்த அரியத்தங்கம் அப்படிங்கிற இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இவ்வளோ தண்ணி, இப்போ கூட கொஞ்சமாக தண்ணி போகுது. கொள்ளிடம் 2 கரையிலையும் தண்ணி ஃபுல்லாக போகிறப்பையும் இந்த கோவில் வந்து நடுப்புற இருக்கும். இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து தண்ணிலாம் கொஞ்சமாக போகிறப்ப இந்த கோயிலுக்கு வரும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே நம்ம இவ்வளோ இடுப்பு தண்ணியில், மழைக்கால தண்ணியில் நம்ம வருவோம்.
இந்த கோயில் வந்து இது தனியாக அழகாக குட்டி தீவாக இருக்குது. இதையும் காட்டுறோம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி தீவுக்கு போகிறோம். போனோம்னா எட்ஜில் வந்து தண்ணி போயிட்டுருக்கு. இந்த தண்ணியை நம்ம கடக்கணும். ஈஸியாக கடந்துடலாமாப்பா? ஈஸியாக கடந்துடலாம்லாம் சொல்ல முடியாதுப்பா, போய் பார்த்தா தெரியும். நாங்கள் முன்னாடி போகிறோம், சமயத்தில் புதகுழி கூட இருக்கும். பொத்துக்குன்னு வாங்கினதுனாக்கா போக முடியாது, இருக்குங்கிறியா? திரும்பி கூட வந்துற மாதிரி இருக்கும். இருக்காது பதகுடி. போய் பார்த்தா தெரியும். என்ன பண்ணால் நித்தம் இதில் போயிட்டா இருக்கோம். இல்லை இல்லை, இன்னைக்கு போய் பார்ப்போம், எப்படி இருந்து தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் 2 பேரும் பின்னாடி வாங்க. போன்னு பத்திரமா வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆற்றுல போகிற ஒரு பகுதியில் வர தண்ணியை வந்து கடக்க போகிறோம். வாங்க. அவங்களும் வெளியே தெரியாத பாதை எப்படின்னு. ஒரு சைடு இருக்கிற இந்த தண்ணியை கிடக்கிறது பெரிய விஷயமா போயிடுச்சு. ஒரு சைடு ஃபுல்லாகவும் இல்லை, அதே கொஞ்சமாக வருது கோமணம் மாரி, அதுவே நமக்கு பெருசாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குட்டி தீவில் இருக்கிற அந்த கோவிலை போய் பார்க்கலாம் வாங்க. அங்கே தான் போகிறோம். ஃபஸ்ட்டு ஆற்றை விட்டு ஏறி வந்திருக்கோம். ஒரு சைடு அழகாக தண்ணி போயிட்டுருக்கு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை, இதுவும் ஆறு. அழகாக நடுப்புற வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்த தீவை வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் சரி, இந்த தீவில் இருக்கிற கோயில் வந்து எதுவுமே ஆனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காலங்காலமாக அப்படியே இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கோயிலுக்கு போகிற வழியில் நம்ம மேலே ஏறுறோம். அழகாக இந்த மலையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா திட்டானது கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால மேடு தான் சரி, அந்த மேட்டில் ஏற மாதிரி தான் இருக்கும். வாங்க. இதுதான் அந்த கோவில், அரியதங்கம் கோயில். ஒரு ஊர் கிராமத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல அழகா. இது தீவுன்னு எப்படி காட்டுறது வாங்க. இங்கே ஆறு போகும்ல, அதை காட்டுறோம் பாருங்க. இங்கேருந்து பார்த்தா கொள்ளிடம் ஆறு தெரியுங்க. இவ்வளோ உயரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இவ்வளோ உயரத்தில் அந்த கோயில் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு போகுது. அந்த சைடும் ஆறு, நம்ம வந்த பகுதியும் ஆறு. இந்த கோயில் வந்து ஒரு அதிசயம் தாங்க. 2 பக்கமும் ஆறு போகிறப்ப நடுப்புற இந்த கோயில் இவ்வளோ தண்ணியும் சமாளித்து இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. இப்போ தான் தண்ணி கம்மியாக போகுது, இருக்கரையும் தண்ணி ஃபுல்லாக போகிறப்ப இந்த கோவில் நிலச்சி நிற்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். 2 சைடும் தண்ணி போகுது, இந்த கோவில் வந்து நிற்கிது. ஏன்னா இது வந்து சாதாரண ஓடையோ வாய்க்கால் தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கொள்ளிடத்தில் ஃபுல் தண்ணி வந்துன்னா எவ்வளோ தண்ணி வரும்னு நமக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப இந்த கோவில்லாம் வந்து ஒரு தீவாக இருக்கிறது வந்து பெரிய விஷயம் தானே. அப்படியே அந்த கோயிலை பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த ஆற்றுக்கு நடுப்புற இருக்கிற தீவான இந்த ஊருக்குள்ளே போகிறோம். வாங்க. அழகா இது அணை மாரி இருக்கும். அணையில் ஊர்லேருந்து அந்தான சைடு ஆறு போவோம், அதையும் காட்டுறோம் பாருங்கள். ஆனால் ட்ரோன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படியே மேலேருந்து காட்டுற கேமரா இருக்குல்லப்பா, அது வந்து எடுத்து காட்டினோம்னா மக்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம எதுவும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. இவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கன்னு அது அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ட்ரோன் கேமரா இருக்கணும், வாங்கி விடுவோன்னு. என்னைக்கு நீ தான் எடுக்க போகிற? நீ தான் எடுத்துக்கணும். 1 லட்சம் வரும். 1 லட்சம் தானே? இது சொல்லியிருந்தா தான் 4 லட்சம் தான் கேட்டுருக்கேன். 1 லட்சம் நான் ஒன்று சும்மா ஈஸியாக இருக்குது. 10 ரூபாய்க்கு டிவி குடிக்க போகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கையில் எடுத்துக்கலாம். ஊருக்குள்ளே நுழைய போகிறோங்க, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கீழே ராமநல்லூரான இந்த குட்டி தீவு, இந்த மஜிலி மாவட்டத்தை போல் அசாமில் இருக்கிற இந்த மஜிலி மாதிரி ஓடுற ஆற்றுக்கு நடுப்புற இந்த மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. என்ன இங்கே ஒரு வசதினா, வீடு கட்ட மண் எடுத்துக்கலாம் ஃப்ரீயா. அங்கெல்லாம் வெளியில் வந்து மண் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு இது வசதியாக தோணுது. ஏதோ ஒரு வசதி இருக்குல்ல. எவ்வளோ கஷ்டம். நிறைய பெரிய மரம் வளர்க்கணும்.
ஒரு வீதி போட்டு போகணும் போகலாம். இல்ல இப்படியே போவோம். மெயின் அந்த பக்கம் ஆற்றுக்கு போகிற பாதை. இது ஊருக்குள்ள இருக்கும். நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. அழகா ஆத்துக்கு நடுப்புற இது சின்ன குட்டி தீவா இருந்தாலும் வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காலத்து நாட்டு ஓடு தான் எல்லாமே. ஸோ ஊரே வந்து ஒரு அமைதியா சின்ன கிராமமா என்னப்பா, மக்கள் தொகையும் கம்மியாக தான் இருக்கும்னா. எல்லாம் நிறைய இருந்தது தான். அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் போய் படிக்க போய் வேலைக்கு போய் டவுனில் போய் பாதி பேர் தங்கிட்டாங்க. அப்புறம் ஏதோ விவசாயத்தை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. என்னப்பா கத்திரி வழியில் வச்சு காய்க்கில பூக்கலங்கிறான் வீட்டுக்கு முன்னாலே வச்சுருக்காங்க. கத்திரி இந்த மண்ணுக்கு எப்படி காய்ச்சி வருது பாரு. ஆமாம், வேலி இல்லை, விறகு இல்லை. ஆடு மாடு கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் அவுத்துற முடியாது நம்ம காடு மாதிரி. வருஷம் முன்னத்தினாலும் கையிலே தான் கட்டி வச்சிருக்கணும். இங்கே பாருங்க மக்களே, ஆற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வருது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஆரம்பிக்குது. வீடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த சைடு ஆறு, அப்படியே இந்த சைடு போனா அந்தானே ஆறு. கிராமம் குடியிருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊர் வந்து சின்ன ஊர் தான், இப்படி தான் இருக்கு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தான இறக்கத்தில் இந்தான ஆறு போகுது. அந்த சைடு ஆறுலேருந்து இப்படியே கீழே இறங்கினோம்னா இந்தான ஆறு. நடுப்புற தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் அழகாக இருக்குது. இதில் விவசாயம் எல்லாமே இருக்குது, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரையிலேருந்து ஏறி இந்த சின்ன ஊரை பார்த்துட்டு அப்படியே இந்தான கரையில் இறங்கி போக போகிறோம். அப்படியே பாருங்க ஆறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடில் ஏறி இந்தான சைடு ஆறு. சும்மா ஒரு ஊர் ஆனது வந்து சின்ன அகலம் தான் கொண்டது. உடனே ஆறு வந்துடுச்சு. இந்த பக்கம் ஆறு எப்படி இருக்குன்னு பாருங்க. கொள்ளிடம் இது ஒரு பகுதி, இதான் ரெண்டாவது பகுதி நம்ம வந்ததுலேருந்து. இப்பெல்லாம் வந்து அப்போதைக்கு உள்ள படகுன்னு நினைக்கிறேன். காலங்காலமாக எங்கே இருந்திருக்க மாட்டேங்குது. இப்போ பழுது அடைஞ்சு அப்படியே ஓரமாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. இந்தான கரைக்கு போகணும்னா ஆமாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 கிராமத்துக்குமே வந்து பாலம் வசதியோ ரோடு வசதியோ வந்து சமீப காலமாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஊர் தானே? பரவாயில்ல. இந்த ஆற்றுல நடு ஆற்றுல அனுபவிச்சு பிறந்த பிறப்புங்க தான் நிறைய தண்ணி போனாலும் நாங்கள் நீஞ்சி தான் வந்திருக்கோம், நீஞ்சி தான் போயிருக்கோம். இதுக்கெல்லாம் அது ஒரு நேரம் இன்னைக்கெல்லாம் இது இந்த நீர்னா கஷ்டம் தான். நீ வாலியமாக இருக்கும்போது தான் தண்ணி எவ்வளவு போகும், நீ எவ்வளோதுல போயிருப்ப? நேரம் போய் வந்து அந்த பாதையில் போய் வருவோம். மாதிரி தானியம் கொண்டாடுறோம்னா பானையை போட்டுக்கலாம். ஒரு காலம் முடிக்கிற பானையில் 10, 7 மரக்கா 8 மரக்கா 9 மரக்கா கூட போடும். வாப்பாடு மட்டும் ஒரிச்சான் அவ்வளோ இருந்தால் போதும். தண்ணிக்கு மேலே அதை பிடிச்சிக்கிட்டு இந்த பாடக்கு போடுற அளவுக்கு. ஆமாம், சும்மா ஒரு முளம் பானை பண்டியாக இருக்கா, அது உள்ளே போனாலும் ஒரிச்சான் வெளியில் இருந்தால் போகிறோம். அது நான் அதில் நீஞ்சி வரதான் ஆசையாக இருக்கும். நம்ம ஒரு தழுதலமா அந்த பானை நம்மளையும் சேர்த்து எழுதுருவோம். அந்த ஆசையில தான் அந்த ஊரை விட்டு போகாம இங்கே இருக்கு. அவன் எத்தனை ஜென்மம் இருந்தாலும் இந்த ஊர்ல உங்க ஊர்ல குடிசாமி இருக்க என்னமா தெரியாது. இந்த ஊர்ல இந்த 3 வீட்டுல 5 சிலை 53 சிலை அந்த காலத்துல கட்டிருக்காங்கன்னா கவர்மெண்டா கட்டிச்சு. இந்த ஊர்காரன் தான் கட்டியிருக்கோம் இந்த கோயில், அரியதங்கதி கோயில் முன்னாடி இருக்கு. அதெல்லாம் எத்தனை தலைமுறை சொல்ல முடியாது. அந்த கல், அந்த சிலையில இருக்கிற கல்வெட்டு பேரை பார்த்தாலும் பழைய காலத்து தமிழ் எழுத்தை வந்து படிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்கு. அந்த காலத்துல இருந்து இருக்கு அப்படி. இப்ப இந்த அந்தான கரை அந்தான கொள்ளிடம் போகுது, இதுவும் கொள்ளிடம். இப்ப இதுக்குலேருந்து நேரம் இப்ப கீழராமனூர்ல இருந்து நேரானா இது என்ன ஊர்? வடசா இருக்க கபிஸ்தலம் தான். கபிஸ்தலம் தான். கபிஸ்தலம் உங்களுக்கு பக்கம். கபிஸ்தலம் சேர்ந்து 4 மைல் 6 கிலோமீட்டர் வரும். இப்ப ஒரு 10-15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட் இருக்கு. அப்பையில இருந்து 76ல இருந்து கரண்ட் இருக்கு. நம்ம ஊர்ல கூட கரண்ட் இல்ல, இங்க இருக்கு. ஊருக்குள்ள தண்ணி வந்து தண்ணி ஏதாவது இருக்காங்க அங்க இருக்குல்ல. ஆமா, இந்த மோட்டர்ல ஏறாது. இந்த மோட்டர் சரியான மோட்டர். இந்த மோட்டர் கரெக்டா போயிடும். ஆனா அங்கே இருந்து ஊருக்குள்ள தண்ணி வந்திருக்கு. அது தெருவழி எல்லாம் அப்படி எல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்துலாம் வெளியூருக்குலாம் போக முடியாது எங்கேயும். அதான் செப்பக்கட்டை எடுத்து போயிடுவோம். அங்க போட்டு கொண்டு புள்ளியே வர முடியாது. ஆமா, ஏரியில நீஞ்சி குளிக்க போற மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. முதல்ல நீங்க என்ன கேட்டீங்கல்ல, பிரசவம் அந்த ஆண்டவன் சதிகத்தை இது வரைக்கும் ஒண்ணுமே அது கோளாறானது. இது வரலையும் வருங்கிறாரு. இது வரையும் தண்ணி வரும்.
ஒரு 108 போன் அடிச்சா இந்த ஊருக்கு ஓடி வந்து விடுது. எல்லா வசதியும் வந்துருச்சு. எங்க வீட்லயே வந்து அழைச்சிட்டு எங்க பாப்பால. என்னது பம்பு மோட்டார் இதான் அப்படின்னா என்ன அதான் தண்ணி போரு ஏன்னா எப்படி மிஞ்சி மிஞ்சி போனால் எத்தனை அடி இருக்கும்னா ஒரு 15 to 20 அடி தான் இருக்கும். ஆனால் தண்ணி தேவைன்னா மோட்ரு கிணத்துக்கு இப்போ போட்டால் 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அடிச்சது 500 அடி குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி, குளிக்கலாம். தொடர்ந்து மோட்ரு போடுனா அப்புறம் வெகு நேரம் தண்ணி வராது. ஃபுல்லாக அந்த சைடெல்லாம் முருங்கை போட்டிருக்காங்களாட்டுக்கு. முருங்கை, மிளகாய், கடலை அனைத்து பயிரும் இப்போ அங்கே ஒருத்தர் கேட்டல வைக்காத பயிர் இல்லைப்பா, எல்லா பயிரும் வைப்பாங்கிறாரு. எல்லா பயிரும் உண்டு எல்லாமே. அதான் எவ்வளோ நாளுக்கு முன்னாடி எல்லா ஊர் மாரி தான் இருக்கு. என்ன ஆத்துக்கு நடுப்பற இருக்கு. ஆமாம். நம்ம வந்து இப்போ இந்த ஊருக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம வந்தது இந்த வழியாக தான், அந்த எட்ஜிலேருந்து இங்கேருந்து வந்தோம். ஆனால் கரெக்டாக வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து தான் அந்த ஊருக்குள்ளே வரணும். அதுலேருந்து இந்த ரோடு போட்டிருக்காங்க, இங்கேருந்து அங்கே வரணும். இந்த ஒரு வீதியும் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவில் ஒன்று இருக்குது. வீட்டூரில் கொஞ்சம் 1, 2, 3 வீடு இருக்குது. அப்படியே நம்ம அந்தான கரைக்கு போனோம்னா அந்தான ஆற்றுக்கு போனோம் இல்லையா, அங்கே ஒரு 2, 3 வீடு இருக்குது. இதாங்க இந்த ஊர். இதான் இந்த குட்டி தீவு, கீழே ராமநல்லூருங்கிற ஊர். இது பக்கத்தில் இருக்கிற மேலே ராமநல்லூர் ஊர் வந்து கொஞ்சம் ஊர் பெருசு, கொள்ளைக்காடுலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கே போகல, இங்கே உள்ளவங்களே அப்படியே பார்த்துட்டு இங்கே இருக்கிற வீடுங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ரொம்பவே அருமையாக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் அழகாக தீவாக 2 பக்கமும் ஆறு ஓடுது. நடுப்பற வந்து அவங்களுடைய வாழ்வியலை வாழ்ந்துக்கிட்டு அழகாக இருக்காங்க. அப்படியே சாயந்தரமாக இந்த ஊரை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கொள்ளிடம் தண்ணி ஓடிக்கிட்டுருக்கு. மக்கள்லாம் அங்கே குளிச்சிட்ருக்காங்க. இந்த கோவில் நம்ம காட்டின கோவில் அழகாக குட்டி தீவாக அப்படியே அது இருக்குது. இந்த ஊர் மக்கள் வந்து இங்கே இயற்கையோடு அழகாக இருக்காங்க. இந்த குட்டி தீவான கீழே ராமநல்லூருக்கு வந்தோம், பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்தது. பக்கத்தில் தான் மேலே ராமநல்லூர், அங்கே நாங்கள் போகலை. இந்த ஊரோடையே அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பொழுதும் போயிடுச்சு, இருட்டுது. வந்து பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் இங்கே வாழ்கிறதுங்கிறது வந்து ஈஸியாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாலும் அவ்வளோ பேராபத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன்னா இரு பக்கமும் கொள்ளிடம் ஆறு நடுப்புற வாழ்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் குட்டி தீவோட ரொம்ப பெரிய ஊருன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த குட்டி தீவை வந்து பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப 8 போய் தான் தண்ணியில் இறங்க மாட்டேன். நீ கொஞ்சம் வெளிச்சேரி போய் வாழ்ந்தா நிறைய எடுத்துருவோம். கிளம்பலாம்ல? கிளம்பலாம். கிளம்பலாமா? கிளம்பலாம் தம்பி. இந்த மாட்டோம்ல வாங்க. தண்ணி நிறைய பரப்ப வந்து ஒரு டைம் பார்ப்போம். இது கரையிலேருந்து தண்ணி இருட்டு இதுலேயும் போனால் ட்ரோன் விட்டால் நல்லாயிருக்கும். 2 கரையிலும் தண்ணி அதிகமாக பரப்பு. அப்போ ட்ரோன் வாங்கிட்டா ஒன்றா அதே இடையில வந்துச்சுன்னா அதெல்லாம் நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதான் மக்களே வந்தோம், பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். இருட்டுது வேறு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.